தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மயிலாடுதுறையில் இன்று மக்கள் வெள்ளத்தில் மிதந்தார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி மக்களின் வரவேற்புகள் இருந்ததோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் இன்று மயிலாடுதுறையில் மக்கள் அனைவரையும் சந்தித்தார். இன்றைய தினம் என்பது வயல்வெளி போகிற இடத்துல பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் நிறைய சேதமாகிருந்துச்சு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கோரிக்கை தமிழக அரசுகிட்ட வைக்கணும்னு சொல்லி அதுக்கும் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. மயிலாடுதுறையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ கோடி மக்கள் அங்கே நிற்கிறாங்களோ எல்லோரும் நல்ல வரவேற்பு, தாய்மார்களோட வரவேற்பு ஒரு பெண்ணுக்கு இருக்கும். ஜெயலலிதா அம்மையாருக்கு பொதுவாக பெண்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்கும். அதுபோலவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போகும் இடமெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு. மயிலாடுதுறை மக்கள் வெள்ளத்தில் இன்று நமது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சந்தித்தது மிக புதுக்கோட்டையிலேருந்து அங்கே போராட்ட களத்திலிருந்து திரும்ப அப்படியே இன்றைக்கி அப்படி சென்னை வர்றது மயிலாடுதுறை மற்ற ஈரோடு போன்ற பல இடங்களில் இன்றைக்கி அப்படியே எல்லா மக்களையும் சந்தித்து வராங்க. இன்றைய தினம் மயிலாடுதுறையில் சந்தித்தது மிகப்பெரிய ஒரு தருணம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் எங்கெங்கெல்லாம் சென்றாரோ பயணம் செய்யும்போது, கேப்டன் கூட செய்யும்போது அந்த பயணங்கள் ஒன்றாவே போகும்போது ஒரு தைரியம் இருக்கும். அந்த தைரியம் தான் இப்போ இவங்க பயன்படுத்துகிறாங்க. என்னென்னா அந்த தைரியம் எப்போவுமே அதான் கேப்டன் எங்கே சென்றாலும் கூட கூட்டு போவார். இங்கே இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும். அந்த ஒரு தைரியமாக இன்று ஜான்சி ராணியாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மயிலாடுதுறை மற்றும் பல மாவட்டங்களில் இன்று சென்று வந்துள்ளார்.